நம்ம லார்ட்ஸ் பிரேயரை பத்தி நிறைய கான்ட்ரவர்சிஸ், இது வந்து ஓல்ட் கவர்னன்ட் பிரேயர், இது நியூ கவர்னன்ட் பிரேயர், அந்த மாதிரி நிறைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும், என்ன அப்படின்னா லார்ட்ஸ் பிரேயரை வேற யாரும் சொல்லி கொடுக்கல, ஏசப்பா தான் சொல்லி கொடுத்திருக்காரு, ஜீசஸ் கிரைஸ்ட் தான் சொல்லி கொடுத்திருக்காரு. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இந்த உலகத்துல இருந்த 33 வருஷத்துல 3 வருஷம் தான் ஊழியம் பார்த்தாரு. அந்த 3 வருஷம் ஊழியத்துல அவர் டைம் வேஸ்ட் பண்ணிருப்பாருன்னு எனக்கு தோணவே இல்லை. ஸோ அவர் லார்ட்ஸ் பிரேயர் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்ததுல நிறைய நிறைய மீனிங் இருக்கு, நிறைய நிறைய விஷயங்கள் நமக்கு அதுல கன்வே பண்ணியிருக்காரு ஆண்டவர் தான் நான் நினைக்கிறேன். ஸோ சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து நிறைய நேரம் வந்து பெரிய விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பிடிச்சிப்போமே தவிர சின்ன விஷயங்களை நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்னா ஜஸ்ட் அப்படியே நம்ம வந்து விட்டுருவோம். ஸோ அந்த சின்ன விஷயங்கள்ல பெரிய ட்ரூத்ஸ் இருக்கு நான் பிலீவ் பண்றேன். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இது இது எப்படி ப்ரேயர் பண்ணக்கூடாது அப்படிங்கறத அவர் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தாரு, அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, அவர் முதல்ல சொல்லி கொடுத்ததே லார்ட்ஸ் பிரேயர்ல எங்கள் பிதாவே, ஃபாதர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து சொல்லி கொடுக்குறாரு. ஃபாதர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து லைட்டா எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அது சீரியஸா எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. அந்த ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்னா, ஒரு கடவுளுக்கும் பக்தனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், காட் அண்ட் அ பிலீவர் ஆர் காட் அண்ட் அ ஃபாலோவர், அப்படி இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்றாரு, தட் இஸ் நாட் ரிலேஷன்ஷிப் அட் ஆல். அது வந்து என்ன கிடையாது, அது வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பாவே நான் கருதல. ஆனா நான் உங்களுக்கு வேற ஒரு டைமென்ஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் காட்ட போறேன். அங்க நீ வந்து யாரு, நீ பிள்ளை, அவர் வந்து அப்பா. எனக்கு எப்படி அவர் அப்பாவோ அதே மாதிரி யார் அவரு, உனக்கும் ஒரு அப்பா. சோ ஒரு அப்பா ஒரு பிள்ளைக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப், கடவுளுக்கும் ஒரு பக்தனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த இந்த டிஃபரன்ஸ்ல இருக்கிற முக்கியத்துவம் தான் இந்த பிரேயர்ல இருக்கிற சாராம்சமே. இப்போ நம்ம வந்து ஒரு 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 அத்தாரிட்டி கிட்ட போயிட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்த கேட்கறதுக்கும் ஒரு அப்பா கிட்ட போய் ஒரு விஷயத்த கேட்கறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல சில நேரத்துல நம்மளுக்கு ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த உலக பிரகாரமான பேரண்ட்ஸை வச்சு, அப்பாக்களை வச்சு, பிதாக்களை வச்சு நம்ம ஹெவன்லி ஃபாதரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நினைக்கவே கூடாது. ஹெவன்லி ஃபாதர் இஸ் த ஆக்சுவல் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபாதர்ஸ் லவ். இந்த உலகத்துல இருக்க அப்பாங்க நல்லவங்க தான், அவங்கள யாரும் நான் பிளேம் பண்ண முடியாது. ஆனா அவங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அவங்களோட அன்புல ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, ஒரு கண்டிஷன் இருக்கு, அவங்களோட கண்டிப்புல ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. இது எதுவுமே வந்து நம்மளோட ஹெவன்லி ஃபாதரோட அளவுகோலோட நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ஹெவன்லி ஃபாதர் நமக்கு வந்து ஒரு விஷயத்த கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா அந்த விஷயம் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அவரால் என்ன பண்ண முடியும், உருவாக்கி கொடுக்க முடியும். நம்ம வேர்ல்ட்லி ஃபாதர்ஸ்க்கு அதை பண்ண முடியாது. சோ நம்ம எப்பவுமே எங்க அப்பா கிட்ட இதை கேட்கலாம், ஆனா அவர் கேட்டா அவர் சங்கடப்படுவாரு. கேட்கலாம், ஆனா அவர் எப்படி கொடுக்க முடியும், அவரால் இது எப்படி முடியும், அந்த கண்ணோட்டத்தோட நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்மளோட பரலோக பிதாவை, நம்மளோட ஹெவன்லி ஃபாதரை நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா கம்பேரே பண்ணக்கூடாது. இட் இஸ் த ஹெவன்லி ஃபாதர் who for you and me created this entire world. இந்த உலகத்தையே நமக்காக படைச்சவர் அவர். சோ ஒரு அப்பாவோட பிரசன்ஸ் எப்பவுமே என்ன நமக்கு தரும் அப்படின்னா ஃப்ரீடம். வாட் இஸ் ஃப்ரீடம்? நான் என்ன வேணா பண்ணலாம், என்னை கேட்கறதுக்கு ஆளே இல்லை, நான் எப்படி வேணா வாழ்வேன், என்னை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கோ என்னை கொஸ்டின் பண்றதுக்கோ யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறது உலக பிரகாரமான ஃப்ரீடம். ஆனா திஸ் ஃப்ரீடம் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இந்த ஃபாதர் நமக்கு கொடுக்குற ஃப்ரீடம் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். என்ன ஃப்ரீடம்? You don't have to hesitate to ask anything to this father. You don't have to understand how this father is going to make things available for you. இது எப்படி நடக்கும், இது எப்படி எனக்கு இவர் கொடுப்பாரு, இவரால எப்படி எனக்கு இதை செய்ய முடியும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண தேவையில்லை, யோசிக்கவோ குழம்பவோ தேவையில்லை. ஹெசிடேஷனே நம்மளுக்கு எதை குறிச்சும் நம்ம வந்து தயங்கி இவர்கிட்ட கேட்கலாமா, தப்பா நினைச்சுப்பாரா, அந்த மாதிரி எந்த தயக்கமும் தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம், சின்ன பிள்ளைங்க, அதாவது
பேரண்ட்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட ஒரு ஒரு சின்ன பசங்க சில்ட்ரன், அதாவது லிட்டில் சில்ட்ரன் சொல்லுவாங்க. அதுதான், அதனாலதான் கிங்டம் ஆஃப் காட் வந்து யாரால ஈஸியா போக முடியும், நுழைய முடியும்னு பார்த்தா லிட்டில் சில்ட்ரன் தான் இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. ஏன் அப்படின்னா லிட்டில் சில்ட்ரன் பேரண்ட்ஸ் கிட்ட பழகுறதுக்கும், ஒரு மேரேஜ் ஆனி கல்யாணம் ஆகி செட்டில் ஆன பிள்ளைங்க பேரண்ட்ஸ் கிட்ட பழகுறதுக்கும் there is a huge difference. சின்ன பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்கும் போது எந்த தயக்கமே இருக்காது. எனக்கு இது வேணும் டாடி, எனக்கு இது வேணும், எனக்கு இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா கேட்பாங்க. ஈவன் சில டைம்ஸ் எப்படி ஆகும்னா அந்த லிட்டில் சில்ட்ரன் பேரண்ட்ஸ் கேட்க கூட மாட்டாங்க. ஆனா பேரண்ட்டுக்கு என்ன தெரியும், இந்த பிள்ளைங்களுக்கு இது வேணும்னு தெரியும். You have a father who sees you as a little child. சின்ன பிள்ளையா நீ எது வேணா என்கிட்ட கேளு, நீ கேட்கறதுக்கு முன்னாடியே உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். ஆனா உன் சாட்டிஸ்பாக்சனுக்கு நீ கேட்டேன் அப்படிங்கிற உன்னோட திருப்திக்கு நீ கேளு, உனக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்குன்னு கேட்கிற சொல்ற அப்படி ஒரு பிதா நமக்கு இருக்காரு. We have a father with whom you can ask without hesitation. எதையுமே எந்த தயக்கமும் இல்லாம நம்ம என்ன பண்ணலாம், கேட்கலாம். This is freedom. இப்போ நான் யோசிச்சு தயக்கத்தோட இப்படி நான் கேட்கலாமா, எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, அது ஃப்ரீடம் கிடையாது, அது பாண்டேஜ். ஆனா I have a free will, I have a free mind, I know my father knows what I want. That is freedom. அதே மாதிரி நான் ரீசன் பண்ணிட்டே இருக்க தேவையில்லை. என் ஃபியூச்சர் இப்படிதான் இருக்குமா, இப்படி ஆகுமா, நாளைக்கு இப்படி இருக்குமா, நான் போய் இங்க இத பண்ணா எனக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். நோ, தட் இஸ் நாட் ஃப்ரீடம். அகைன் தட் இஸ் பாண்டேஜ். என்ன ஆகும் நாளைக்கு, என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கிறது இஸ் நாட் ஃப்ரீடம். ஆனா நான் ஏன் கவலைப்படணும், என்னை பாத்துக்கிறதுக்கு எங்க அப்பா தான் இருக்காருல்ல, அவர் தான் எனக்கு தேவையானதெல்லாம் எல்லாமே செஞ்சுட்டே இருக்காரு, நான் எதுக்கு கவலைப்படணும். தட் இஸ் ஃப்ரீடம். ஸோ இந்த ஃபாதர்ல எவ்வளவு அடங்கி இருக்கு பாருங்களேன். தேர் இஸ் ஃப்ரீடம் இன் த ஃபாதர். நம்ம உலக பிரகாரமா நினைச்சிட்டு இருக்கிறதுலாம் ஃப்ரீடமே கிடையாது. எனக்கு வந்து ஒரு மூவி பார்த்துட்டு வந்தா நான் மைண்ட் ஃப்ரீ ஆயிடும்னு நினைக்கிறவங்க 3 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன ஆகுறோம், மறுபடியும் பழைய மைண்டுக்குள்ளதான் போகிறோம். நான் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு அடிமையா இருக்கேன் அப்படின்னா தட் இஸ் நாட் ஃப்ரீடம், தட் இஸ் பாண்டேஜ். ஆனா என்னோட பிதாக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு இருக்கிற ஃப்ரீடம் இஸ் த ரியல் ஃப்ரீடம். ஸோ ஃபாதர் மீன்ஸ் ஐ ஹாவ் ஃப்ரீடம் டு ஆஸ்க் எனி திங். I do not have to hesitate. I do not have to reason about my future. நான் இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா, நான் எப்பவுமே ரெஸ்ட்ல ரிலாக்ஸ்டா ரிஜாய்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம், வரி பண்ண தேவையில்லை. ஏன்? பிகாஸ் ஐ ஹாவ் அ ஃபாதர் ஹூ டேக்ஸ் கேர் ஆஃப் எவ்ரி திங். இப்போ என் பிள்ளைங்க வீட்டுல இருக்காங்க, அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, எனக்கு அடுத்த வேளை எனக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு இன்ஃபேக்ட் அவங்களோட பிரச்சனை எனக்கு நிறைய சாப்பாடு போடுற அப்படின்றதுதான். சோ நம்ம ஃபாதரும் அப்படிப்பட்ட abundant. He wants to give us everything surplus. abundant-ஆ கொடுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு அப்பா தான் நமக்கு இருக்காரு. அப்படிப்பட்ட அப்பா நமக்கு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், ரிலாக்ஸ்டா இருக்கலாம், ரெஸ்ட்ல இருக்கலாம். கவலைப்படுறதுக்காகவே நம்மள கடவுள் என்ன பண்ணல, டிசைன் பண்ணவே இல்லை. நம்மளோட மேல் ஃபங்க்ஷனிங்க்கு அத்தனை காரணமுமே நம்ம கவலைப்படுறது தான். So God has created us in such a way where we do not have to be worried about what will happen tomorrow. You can rejoice and you can be at rest because you have a father. So again, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, I want to rephrase. First thing, in father, பிதாவிற்குள்ள நமக்கு ஒரு பிதா இருக்கும்போது நம்ம ஃப்ரீடமா இருக்கலாம். நம்ம எதை குறிச்சும் கவலைப்பட தேவையில்லை. We have freedom because பிதாவுக்குள்ள நம்மளுக்கு என்ன இருக்கு, எல்லா ப்ரொவிஷனும் இருக்கு, ப்ரொடெக்ஷனும் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு. நான் தப்பே பண்ணாலும் அவர் என்ன நேசிப்பாருன்னு எனக்கு தெரியும். அன்கண்டிஷனலா அவர் என்ன லவ் பண்றாரு, அன்கண்டிஷனலா என்ன அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ஐ ஹாவ் ஃப்ரீடம். செகண்ட் இஸ் ஐ டு நாட் ஹாவ் டு ஹெசிடேட் டு ஆஸ்க் எனி திங். இது கேட்கலாமா கேட்க கூடாதான் நான் ஹெசிடேட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண தேவையில்லை, இது எப்படி நடக்கும்னு நான் என்ன பண்ண தேவையில்லை, ரீசன் பண்ண தேவையில்லை. பிகாஸ் என்னோட அப்பாவோட பொட்டன்ஷியல் எனக்கு தெரியும். அவரால் எப்படி வேணாலும் அவர் ப்ரொவைட் பண்ணுவாரு. நான் எப்படின்னு யோசிக்க தேவையில்லை. ஏன்னா ஹிஸ் வேஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட். அவரு சர்ப்ரைஸ் பண்ணுவாரு. திடீர்னு நான் நினைக்காத விதத்துலதான் அவர் பண்ணுவார். அவருக்கு லைக்ஸ் டு சர்ப்ரைஸ் மீ. ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட்ல இருக்கலாம், நான் ரிஜாய்ஸ் பண்ணலாம், நான் வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் ஐ ஹாவ் அ father who takes care of everything. So today I'm telling you, you have a father, we have a father. It is our Father who art in heaven.